கண்டிப்பா ஒவ்வொரு டீம் கிட்ட நம்ம எவ்வளோ தொகை இருக்கு அப்படிங்கிற நம்ம டிஸ்பிளே நமக்கு லைவ் வந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கே கிட்ட ஒரு 13 கோடி இருக்கு, 13 கோடி 20 லட்சம் இருக்கு. ஒரு 12 பிளேயர் அவங்க எடுக்கலாம், அதுக்கான சூழல் இருக்கு. டெல்லியில ஒரு 11 கோடி இருக்கு, குஜராத் 14 கோடி இருக்கு, அதே போன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட 8 கோடி இருக்கு, லக்னோ கிட்ட 14 கோடி இருக்கு, மும்பை இந்தியன்ஸ் கிட்ட 25 கோடி இருக்கு, பஞ்சாப் கிட்ட 12 கோடி இருக்கு. இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு டீமும் அந்த தொகையை அவங்க வச்சிருக்காங்க. இதுல இன்னும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்லாம் இன்னும் யாரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா மெயினா போலிங்ல நம்மளுக்கு புவனேஸ்வர் குமார் இன்னும் இருக்காரு. இன்னொன்னு நம்ம கிட்ட ஒரு தீபக் சார் இருந்தார், அவர் இருந்தார். ஸோ துஷார் தேஷ்பாண்டே ஆமா இனிமேதான் அவங்க எல்லாமே வர இருக்காங்க. இவங்க எல்லாமே பாதி பேர் பாத்தீங்கன்னா சென்னையில ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க நல்லா டெவலப் பண்ணி விட்ட பிளேயர்ஸ்லாம் இன்னும் நிறைய பேர். இன்னும் ஏன்னா சிம்ரத் சிங்லாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல நல்லா போனார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் தான் வந்தார் சென்னைக்கு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா போலிங்கில் கொஞ்சம். ஏன்னா தோனியோட எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம தோனியோட வளர்ப்புன்றது சும்மா கிடையாதுல்ல. அஸ்வினுக்கு இந்த ஏஜ்லேயும் 10 கோடி ரூபாய்க்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னமும் டெஸ்ட்டில் அதிகமான விக்கெட், இன்னும் டெஸ்ட்டில் இன்னும் நம்மளுக்கு என்னதான் வாஷிங்டன் சுந்தர் இன்னும் வந்தாலுமே அஸ்வினோட ஐடியாலஜி ரொம்பவே முக்கியம். இன்னொன்று இந்த காம்போ உண்மையாகவே இந்த சீசன் சென்னைக்கு பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 எக்கானமிக் போலர் வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், T20 பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கோர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. 250 300 கிட்ட எல்லாருமே அடிச்சுட்டு இருக்கும் போது சென்னையில் மட்டும்தான் இப்போ எக்கனாமிக் போலரே இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமத். இந்த நூர் அகமத்தும் சும்மா கிடையாது. ஆப்கானிஸ்தானுக்கு 4 ஓவர் போட்டு ஒரு 20 ரன்னு 24 ரன். ஏன்னா இப்போ இந்த ஒரு ஓவருக்கு 6 ரன்னுன்றதெல்லாம் அதெல்லாம் அந்த அப்போ போனது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 10 ரன்னு 15 ரன் அடிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்கனாமின்றது ரொம்பவே முக்கியமா இருக்குல்ல. கண்டிப்பா ஆக்சுவலா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்